எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் மிகவும் நேசித்த ஒருவர் அவருடைய வார்த்தைகளினாலும் நடத்தைகளினாலும் உங்களை மிகவும் காயப்படுத்தி இருக்கலாம். நீங்கள் நம்பிய நண்பர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். உங்களை உயிருக்கு உயிராய் நேசித்த ஒருவர் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளி இருக்கலாம். உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். நீங்கள் செய்த நன்மைக்கு பதில் உங்களுக்கு தீமை செய்திருக்கலாம். இவைகள் நடந்து முடிந்து பல நாட்களோ பல மாதங்களோ பல வருடங்களோ கூட கடந்திருக்கலாம். ஆனால் அந்த காயம் இன்னும் உங்கள் இதயத்தில் உயிரோடு இருக்கின்றதா? யாராவது அவருடைய பெயரை சொன்னாலே உங்கள் முகம் மாறுகின்றதா? உங்கள் ரத்தம் கொதிக்கின்றதா? உங்கள் மன அமைதி போய்விடுகின்றதா? பலர் சொல்லுகின்றார்கள், நான் அவர்களை மன்னித்து விட்டேன், ஆனால் மறக்க முடியவில்லை என்று. இன்னும் சிலர் சொல்லுகின்றார்கள், அவன் செய்ததை நான் எப்படி மறப்பேன் என்று. ஆனால் உங்களை காயப்படுத்தியவர் ஒரு நாள் உங்களை விட்டு போயிருக்கலாம், இன்று உங்களோடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களை நீங்கள் மன்னிக்காத பட்சத்தில் அவர்கள் இன்னும் உங்கள் இதயத்தில் குடியிருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உங்களுடன் பேசாமல் இருக்கலாம். நீங்கள் அவர்களை மன்னிக்காத பட்சத்தில் அவர்களின் நினைவுகள் தினமும் உங்களுடன் பேசிக்கொண்டே இருக்கின்றன. பிறரால் உண்டான காயத்தால் இன்றும் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த அழுகை அவர்கள் செய்த தவறுக்கானதாக இருக்க இயலாது. மாறாக அவர்களையும் அவர்களால் ஏற்பட்ட காயங்களையும் இன்னும் விடாமல் நீங்கள் பிடித்துக் கொண்டிருப்பதற்கான அடையாளமாக இருக்கும். மன்னிக்காத உங்கள் மனம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை சிறையில் அடைத்து வைக்கும். அவனோ அவளோ உங்களை ஒரு முறையோ பலமுறையோ காயப்படுத்தி இருக்கலாம். உங்களை காயப்படுத்திய அந்த நபர் இன்று நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பார். ஆனால் நீங்களோ அவர்களை மன்னிக்காமல் இருப்பதன் மூலம் எத்தனை நாட்கள் உங்கள் தூக்கத்தை இழந்திருப்பீர்கள். எத்தனை முறை நீங்கள் அதையே நினைத்து நினைத்து உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொண்டிருப்பீர்கள். உங்களை காயப்படுத்தியவர் இன்று சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்களை மன்னிக்காத நீங்களோ ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதை நீங்களே காயப்படுத்திக் கொண்டு வாழ்கின்றீர்கள். மன்னியாமை என்பது கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்றும் உயிரோடு வைத்திருப்பதாகும். ஆனால் மன்னிப்பு என்பது கடந்த காலத்தின் கதவை மூடிவிட்டு பரிசுத்த தேவன் வைத்திருக்கும் புதிய எதிர்காலத்தின் கதவை திறப்பதாகும். மன்னிப்பது அவர் செய்தது சரி என்று சொல்லுவதல்ல, அவர் செய்தது இனி என் வாழ்க்கையை ஆளுகை செய்ய முடியாது என்று அறிவிப்பது. மறப்பது நினைவிழப்பதல்ல, கடந்த காலத்தின் சங்கிலியை உடைத்து பரிசுத்த தேவன் வைத்திருக்கும் புதிய எதிர்காலத்தை தேர்ந்தெடுப்பது. பிறரை மன்னிக்காதவன் கடந்த காலத்தின் கைதி, மன்னித்தவன் தேவன் ஆயத்தப்படுத்திய எதிர்காலத்தின் பயணி. உங்களை காயப்படுத்திய அந்த மனிதன் உங்கள் வாழ்க்கையை ஆளக்கூடாது. உங்கள் சந்தோஷத்தின் ரிமோட் கண்ட்ரோல் அவர்கள் கையில் இருக்கக்கூடாது. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒருவர் மேல் ஒருவருக்கு குறை உண்டாயிருந்தால் ஒருவரை ஒருவர் சகித்தும் ஒருவரை ஒருவர் மன்னித்தும் கொள்ளுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக பாவம் செய்தால் நீ அவனை 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நாம் பிறரை மன்னிக்க வேண்டியது தேவன் நமக்கு தந்த கட்டளையாகவும், நாம் பிறரை மன்னிக்காத பட்சத்தில் நம்முடைய குற்றங்களையும் பரிசுத்த தேவன் நமக்கு மன்னிக்க மாட்டார் என்பதையும் வலியுறுத்துகின்றதை நாம் காண முடியும். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பரிசுத்த தேவன் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு ஏற்படுத்திய முதலாவது ராஜாவாகிய சவுல் அவனுடைய பொறுமையின்மையினாலும் பரிசுத்த தேவனுடைய அறிவுறுத்தல்களின்படி அவன் செய்யாமல் அவற்றை மீறியதினாலும் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்ததாலும் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கின்றது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை பின்பற்றாமல் போனான் என்று பரிசுத்த தேவன் சொல்லும்படியான நிலைக்கு சவுல் ஆளாகின்றான். மேலும் பரிசுத்த தேவன் சவுலை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளி ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக அபிஷேகம் செய்கின்றார். இதன் காரணமாக சவுல் ராஜா தாவீதின் மீது கொண்ட பொறாமையினால் தாவீதை கொல்ல ஒரு முறை அல்ல 2 முறை அல்ல பல முறை முயற்சி செய்கின்றான். இதன் காரணமாக 13 வருடங்கள் தாவீது குகைகளிலும் பாலைவனங்களிலும் ஒளிந்து வாழ்கின்றான். ஒரு நாள் தேவன் சவுலை தாவீதின் கையில் ஒப்படைக்கின்றார். தாவீதின் வீரர்கள் சொல்லுகின்றார்கள், இதுதான் சந்தர்ப்பம், அவனை கொன்றுவிடுங்கள் என்று. தாவீது வாளை எடுக்கின்றான். ஆனால் சவுலை கொல்லவில்லை. சவுலின் அங்கியின் ஓரத்தை மட்டும் வெட்டினான். அதற்கு பிறகும் அவனுடைய மனசாட்சி அவனை துன்பப்படுத்தியது. தாவீது சவுலை மறக்கவில்லை, ஆனால் பழி வாங்க மறந்து விட்டான். பரிசுத்த வேதாகமத்தில் மன்னிப்பது என்பது வாய்ப்பு இல்லாததால் பழி வாங்காமல் இருப்பது அல்ல, வாய்ப்பு இருந்தும்
தேவனுக்காக பழிவாங்க மறுப்பது. அதே போல மறப்பது என்பது நினைவிழந்து போவது அல்ல. அந்த காயத்தை இனி கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல், அதை கொண்டு பழி வாங்காமல், உறவை மீண்டும் தேவனுடைய கைகளில் ஒப்படைத்து முன்னேறுவது. ஒரு மனிதனின் காலில் காயம் ஏற்படுகின்றது. பல மாதங்கள் கழித்து காயம் ஆறிவிடுகின்றது. அந்த காயத்தால் உண்டான தழும்பு காலில் இருக்கத்தான் செய்கின்றது, ஆனால் வலி இல்லை. அதே போல் மன்னிப்பு காயத்தை ஆற்றுகின்றது. மறத்தல் தழும்பு இருந்தாலும் வலி இல்லாமல் வாழ கற்றுக் கொடுக்கின்றது. புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில், நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்ததின் நிமித்தம் அவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் இனி நினையாமல் இருப்பேன் என்று பரிசுத்த தேவன் சொல்லுகின்றதை நாம் காண முடியும். இதன் அர்த்தம் தேவன் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மறந்துவிட்டார் என்று அர்த்தமில்லை. மாறாக நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர். அப்படி என்றால் இனி நினைப்பதில்லை என்பதன் பொருள் நமது பாவத்தை இனி நமக்கு எதிராக பயன்படுத்த மாட்டார் என்பதே. பரிசுத்த வேதாகமத்தில் மன்னிப்பு என்பது தவறை சரி என்று சொல்லுவது அல்ல, காயத்தை தேவனிடம் ஒப்படைப்பது, காயத்தை ஏற்படுத்தியவருக்கு பதில் செய்யும் உரிமையை தேவனிடம் கொடுப்பது, அந்த காயம் நம் இதயத்தை இனி ஆள அனுமதிக்காமல் இருப்பது. அதே போல மறப்பது என்பது நினைவிழந்து போவதல்ல, அந்த காயத்தை இனி கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் இருப்பது, அந்த காயத்தை கொண்டு பழிக்கு பழி வாங்காமல் இருப்பது, உறவை மீண்டும் தேவனுடைய கைகளில் ஒப்படைத்து முன்னேறுவது, கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த அனுமதிக்காமல் இருப்பது, காயத்தை உங்களுக்கு பின்வரும் தலைமுறைக்கு கடத்தாமல் இருப்பது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, மன்னிக்காத இதயம் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இல்லாமல் கசப்பின் கிடங்காக மாறி போய்விடும். மன்னிக்காதவன் மற்றவரை தண்டிக்க நினைக்கின்றான், ஆனால் தினமும் தன்னையே தண்டித்துக் கொள்ளுகின்றான். மன்னிக்க முடியாத இதயம் தேவனுடைய இதயத்தை இன்னும் அறியாத இதயம். மன்னிப்பது ஒரு பலவீனம் அல்ல, அது தேவன் நமக்கு தரும் ஒரு மிகப்பெரிய பலன். மன்னிப்பு தேவனுடைய சுபாவம். மன்னிப்பு சாத்தானின் திட்டத்தை உடைக்கின்றது. மன்னிப்பு காயத்தை சாட்சியாக மாற்றுகின்றது. மன்னிப்பு எதிர்காலத்தை திறக்கின்றது. ஆகவே தேவனிடம் உன் காயத்தை சொல். பழிவாங்கும் உரிமையை தேவனிடம் ஒப்படை. அந்த நபருக்காக ஜெபி. இயேசு உன்னை மன்னித்ததை நினைத்துக்கொள். பரிசுத்த ஆவியிடம் உன் இதயத்தில் உண்டான காயத்தை சுகப்படுத்தும்படி கேள். நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் நீ பிறரை மன்னிக்கும்படியான வல்லமையை உனக்கு கொடுப்பார். பிறரால் ஏற்பட்ட காயங்களால் உண்டான தழும்புகளை நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நாம் பொருட்படுத்தாமல் இருக்கும்படியான இதயத்தை நமக்கு உண்டாக்கி தருவார். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவர்களை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ள போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இந்த செய்தி உங்கள் இதயத்தை தொட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையையும் மாற்றத்தையும் கொண்டு வந்திருந்தால், இந்த காணொலியை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் உங்களுடைய நலன் விரும்புகளுக்கும் பகிருங்கள். உங்களுக்கு கிடைத்த இந்த ஆசீர்வாதம் அவர்களுடைய வாழ்க்கையையும் தொட்டு அவர்களும் தேவனுடைய அன்பையும் மற்றும் வல்லமையையும் அனுபவிக்கும்படி உதவுங்கள்.